அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 1.1ல இருக்க 4th சம்மையும் 5th சம்மையும் பார்ப்போம். a ஈக்குவல் டு 5,6, b ஈக்குவல் டு 4,5,6, c ஈக்குவல் டு 5,6,7 3 செட்டு கொடுத்துருக்காங்க. a கிராஸ் a ஈக்குவல் டு b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் c. இது கரெக்டு தான் அப்படின்னு ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்கெஸ்எஸ் எடுத்து பண்ணுவோம். a கிராஸ் a கண்டுபிடிக்கணும். a கிராஸ் a ஈக்குவல் டு a செட் என்னது 5,6 கிராஸ் 5,6. a கிராஸ் a ஈக்குவல் டு 5,5 5,6 6,5 6,6. தென் ஆர்கெச்எஸ் எடுத்துக்கிடுவோம். ஆர்கெச்எஸில் ஃபஸ்ட்டு b கிராஸ் b கண்டுபிடிக்கணும். b கிராஸ் b ஈக்குவல் டு b செட் 4,5,6 கிராஸ் 4,5,6. b கிராஸ் b ஈக்குவல் டு 4,4 4,5 4,6 5,4 5,5 5,6. லாஸ்டா 6,4 6,5 6,6. அடுத்து c கிராஸ் c கண்டுபிடிக்கணும். c கிராஸ் c ஈக்குவல் டு c செட் என்னது 5,6,7 கிராஸ் 5,6,7. c கிராஸ் c ஈக்குவல் டு 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7 7,5 7,6 7,7. இப்போ b கிராஸ் பிக்கும் c கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. b கிராஸ் பியில் இருக்க அதே எலமெண்ட் c கிராஸ் சிலையும் இருந்துச்சுன்னா அதை நம்ம இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இப்போ b கிராஸ் பியில் இருக்க எந்த எலமெண்ட் c கிராஸ் சியில் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். b கிராஸ் பியில் 5,5 இருக்குது. c கிராஸ் சிலையும் 5,5 இருக்குது. ஸோ 5,5 எழுதிடணும். தென் 5,6 ரெண்டுலேயுமே இருக்குது, அதை எழுதிடணும். அடுத்து 6,5 இதுவும் ரெண்டுலேயுமே இருக்குது. லாஸ்ட்டாக 6,6 இதுவும் ரெண்டு செட்டுலேயுமே இருக்குது. இப்போ a கிராஸ் ஏயும் b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் c இந்த ரெண்டு செட்டுமே ஈக்குவலாக இருக்குது. a கிராஸ் ஏல என்ன எலமெண்ட் இருக்கோ அதே தான் b கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் சிலையும் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான். LHS ஈக்குவல் டு RHS. 5th சம் a ஈக்குவல் டு 1,2,3, b ஈக்குவல் டு 2,3,5, c ஈக்குவல் டு 3,4, d ஈக்குவல் டு 1,3,5. a இன்டர்செக்ஷன் c கிராஸ் b இன்டர்செக்ஷன் d ஈக்குவல் டு a கிராஸ் b இன்டர்செக்ஷன் c கிராஸ் d. இது கரெக்டா அப்படின்னு நம்மளை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்கெஸ்எஸ் எடுத்து பண்ணுவோம். அதில் ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன்னா என்னது? ஏ செட்டில் இருக்க அதே எலமெண்ட் சி செட்லேயும் இருக்கணும். என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஏ செட்டில் 3 இருக்குது, சி செட்லேயும் 3 இருக்குது, வேறு எந்த எலமெண்ட்டும் இல்லை. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 3 மட்டும்தான். அடுத்து பி இன்டர்செக்ஷன் டி, பி செட்டில் 3 இருக்குது, டி செட்லேயும் 3 இருக்குது. ஸோ 3 எழுதிடணும். அடுத்து பி செட்டில் 5 இருக்குது, டி செட்லேயும் 5 இருக்குது. ஸோ 5 எழுதிடணும். பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு 3,5. அடுத்து மொத்தமாக ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி இது கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் சி என்ன கண்டுபிடிச்சோம்? 3 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி 3,5. A intersection C cross B intersection D equal to 3,3 3,5. அடுத்து RHS எடுத்து பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு A cross B கண்டுபிடிக்கணும். A cross B equal to A set என்னது 1,2,3 cross B set 2,3,5. A cross B equal to 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5
3,2 3,3 3,5 அடுத்து C cross D C cross D equal to C set 3,4 cross D set 1,3,5 C cross D equal to 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5 அடுத்து A cross B க்கும் C cross D க்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். A cross Bல இருக்க எந்த எலமெண்ட் C cross Dலையும் இருக்குன்னு பார்ப்போம். 3,3 A cross Bலையும் இருக்கு C cross Dலையும் இருக்கு. ஸோ 3,3 எழுதிடணும். அடுத்து 3,5 A cross Bலையும் இருக்கு C cross Dலையும் இருக்கு. ஸோ 3,5 இப்போ A இன்டர்செக்ஷன் C cross B இன்டர்செக்ஷன் Dல 3,3 3,5 இருக்கு. அதே மாதிரி A cross B இன்டர்செக்ஷன் C cross Dலையும் 3,3 3,5 தான் இருக்கு. LHS ஈக்குவல் டு RHS. அப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான்.